ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம சேனலில் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட வீடியோஸும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இன்க்ளூடிங் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக போட்டிருக்கோம். ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நமக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த ரேஷன் கார்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ப்ராப்ளம் இருக்குது. ரேஷன் கார்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணாங்களோ, கரெக்ஷன் கொடுத்தாங்களோ, இவங்க எல்லாத்துக்குமே 1.5 வருஷமாக ப்ராப்ளமில் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட கமெண்ட்டும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு பிரச்சனைகள் சம்மந்தமாக நம்ம 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன், என்ன ப்ராப்ளம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, உமேஷ் கிங் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நான் ஆகஸ்ட் 19 அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது, நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 2024 ஆகஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஜனவரி வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு கடந்த 3 மாதமாக தான் வந்துட்டுருக்கு. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் வந்துட்டுருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு 2 மந்த் 3 மந்த் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வரும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, மனோஜ்குமார் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நான் செப்டம்பர் 20 அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் செப்டம்பர், நீங்களும் 2024 தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட கார்டுமே கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆகும். நெக்ஸ்ட் இயர் 2025க்கு மேலே தான் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, 2023 ஏப்ரல்லேருந்து இப்போ கரண்ட் இயர் வரைக்குமே கரண்ட் மந்த் வரைக்குமே எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு பெண்டிங்கில் இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு பணியாளர்கள் எல்லாமே மகளிர் உரிமை தொகை 2023 செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தாங்களா, அந்த பணிகளில் ஈடுபட்டங்காட்டி 2023 ரேஷன் கார்டுகள் எல்லாமே பெண்டிங்கில் இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் என்னோட கார்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய பேர் இந்த ரேஷன் கார்டு பிரச்சனையில் சிக்கல்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற விதமாக தான் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு சொல்யூஷன் கொடுத்து நிறைய பேருக்கு கார்டும் வந்துருச்சு. ஸோ இந்த இயரில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2024 மார்ச்சுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே கூடிய விரைவில் வந்துடும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்துருச்சு. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அஃப்ரின் சையத் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. 3rd ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட், அப்ளைட் இன் ஆகஸ்ட், வெயிட்டிங் ஃபார் 4th ஸ்டேஜ் டு பி கம்ப்ளீட், டில் ஹவு மெனி மந்த் ஐ ஷுட் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் ஆகஸ்ட் 2024 தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு 5 ஸ்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களோட வீட்டுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க எந்த அட்ரஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது மேலதிகாரிகளுக்கு போகும், அங்கே ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பிரிண்டிங், டூப்ளிகேட் பிரிண்டிங்க்கு போகும். அதுக்கப்புறம் கொரியர் டெலிவரிக்கு போகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் பெண்டிங் இருக்கக்கூடிய கார்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். இல்லை அப்படின்னா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் அதிகமாக கார்டு இருக்குது அப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆகும். ஆனால் இதில் எல்லாத்துக்குமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தனால என்ன அப்படின்னா, இந்த கார்டுகள் எல்லாமே இப்போ தான் ஒரு 3 மாதமாக கொடுத்துட்ருக்காங்க. பெண்டிங் இருந்த ரேஷன் கார்டு எல்லாமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கார்டு இருந்துச்சு, 1 லட்சம் கார்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே மீதி 2 லட்சமையும் கொடுக்குறதா சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொங்கல் வரப்போகுது, அப்போ என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏதாவது சம்பவம் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் ரேஷன் கார்டு ஹோல்ட் ஆனாலும் சரி, இல்லை இமீடியட்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னா எதுனாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் வெயிட் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் ASH TVR அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நவம்பர் 23 அப்ளை பண்ண, 2nd ஸ்டேஜில் இருக்குது, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்டேஜ் உங்களுக்கு மொபைல்லேயே வரும். அந்த 2 ஸ்டேஜ் மொத்தமாக 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ரேஷன் கார்டு பெண்டிங்கில் இருக்கங்காட்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் ஃபீல்டு வெரிஃபிகேஷனையும் ஒட்டுக்கா பண்ணிடுறாங்க. டேரெக்டாக
உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு டாக்குமெண்ட்டையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு இல்லைன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அங்கே உங்களோட அட்ரஸுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரியில் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து 15 days to 1 monthக்குள்ளே உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொஹத் ஃபர்ஹான் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நேமை மாற்றி படிச்சிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. செப்டம்பர் 21, 2024 அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்குது, நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதாவது எனக்கு என்னென்னா 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 3 லட்சம் கார்டுகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். இதே 2023 முன்னாடி 2022லலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வித்தின் 15 days இல்லைனா 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு கைக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த மகளிர் உரிமை தொகையினால் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுவும் இந்த வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த வருஷம் 3 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். மார்ச்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது உங்களோட லக்கு. உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் பெண்டிங் கார்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் பிரகாஷ் பிளஷன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. பிரதர், நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன் 7 months கழிச்சு கேன்சல் பண்ணிட்டாங்க. செகண்ட் டைம் August 31 அப்ளை பண்ணேன். 3 months செகண்ட் ஸ்டேஜ்லேயே இருந்துச்சு. இப்போது 3rd ஸ்டேஜில் இருக்குது. இது எப்போதைக்கு கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். வீட்டுக்கு ஆள் வரல, கால் ஒன்றும் வரல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி கேன்சல் ஆகிடுச்சு. இது பெரிய ப்ராப்ளம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கே வரல, வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் இருந்து 3rd ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது போக ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 15 daysலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஸோ 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து 15 நாள்லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. கொடுக்க வேண்டிய மாத்திரை சரியாக கொடுத்தா 15 நாள் கார்டு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு காலத்தில் வந்து எடுபட்டுச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எங்கேயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நடக்க மாட்டேங்குது. 15 நாளில் வந்துட்டு இருந்த கார்டு இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணாலுமே வர்றது கிடையாது. அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது உங்களோட லக்கு. எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் அமௌண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணாலுமே வர்றதுக்கு டிலே ஆகும். ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அண்ணா வணக்கம், என் பெயர் திருமூர்த்தி. எனக்கு சொந்த ஊர் திருப்பத்தூர். நான் இப்போது சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் எனது மனைவி ஏற்கனவே திருமணமாகி ஃபஸ்ட்டு கணவர் காணாமல் போய்விட்டார். அவர் வீட்டை விட்டு காணாமல் போகி 3 ஆண்டு ஆகிவிட்டது. அவர் வரவில்லை. அப்போது 2வதாக திருமணம் செய்து கொண்டேன். ரேஷன் கார்டில் அவரது பெயர் இருக்கிறது. எப்படி நீக்குவது தயவு செய்து சொல்லுங்கள். அவரது பெயரை நீக்கிவிட்டு எனது பெயரை கணவராக போட வேண்டும். இதற்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது புரியுது. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களோட அந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் போடணும் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா அவங்கள அந்த ஆல்ரெடி இருந்த கணவரோட பேர் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது பாசிபிள் கிடையாது. சப்போஸ் உங்களோட நியர்பை தாலுக்கா ஆஃபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட ஒய்ஃபோட ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் பேரை ரிமூவ் பண்ணிடுங்க. உங்கள் ஒய்ஃபோட நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஆல்ரெடி உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்து ஒய்ஃபோட நேமை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸில் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத ஒரு இடம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபோட நேம் அங்கேருந்து ரிமூவ் பண்ணி உங்களோட கார்டில் இணைச்சிக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. மீதி எல்லா ப்ராசஸுமே கொஞ்சம் சிக்கலானது தான். ஸோ யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் வந்து செல்வ மகர் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணி 10 months ஆச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கீழே இன்னும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு படிக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபக் மகதி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஹாய் அண்ணா, வெண்ணிலா ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் August 17 அப்ளை பண்ணேன். ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்தாங்களான்னு தெரியல. பட் 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட். பிரிண்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஷாப் நேம், ஷாப்போட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க ப்ரோ. எப்போ கார்டு வரும் ப்ரோ ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ணா நான் ஆல்ரெடி ஜூன் 2023 அப்ளை பண்ணி இப்போ ஆகஸ்ட்டில் கேன்சல் எகைன் அப்ளை பண்ணது 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பிரிண்டிங் ப்ராசஸ் ப்ரோ. அதாவது நீங்கள் ரொம்பவே லக்கின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி கார்டு அப்ளை பண்ணி 2023 அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் அப்ளை பண்ணி உங்களுக்கு 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி பிரிண்டிங் ப்ராசஸுக்கே போயிடுச்சு. ஸோ உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து நடந்திருக்கும். பிரிண்டிங் ப்ராசஸ் போகணும் அப்படின்னா இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே முடிஞ்சு தான் போகும். ஸோ அர்ஜென்ட் கேட்டகரி அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கே தெரியாமல் கூட அதை நடந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிரிண்டிங் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து கொரியர், அந்த ஒரிஜினல் கார்டு, இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட 3 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ அங்கிருந்து டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவாக வரணும். ஸோ அதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துடும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் மகர் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் வரல ரேஷன் கார்டு. இவங்க தான் வந்து ஆல்ரெடி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணி 10 மந்த் ஆச்சு, இன்னும் வரல ரேஷன் கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இவங்க 10 மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் கார்டு வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலை. ஸோ நீங்கள் 10 மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இயரில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 2023 அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இப்போ கார்டு வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எந்த மந்த்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக சொல்லியிருப்பேன். ஸோ எந்த மந்த்துன்னு சொல்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த இயரில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்காட்டி நெக்ஸ்ட் இயரில் தான் உங்களுக்கு கார்டு வரும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா துர்கா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அண்ணா டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு ஃபோனில் ஜூன் 17 அப்ளை பண்ணினேன். 2nd ஸ்டேஜ் கம்ப்ளீட், பட் 3rd ஸ்டேஜ் பிரிண்ட் முடியலை. அண்ணா என்ன பண்ணுறது, ரிப்ளை ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு வந்து ஃபோன்லேயே பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது நேரில் போய் பண்ணவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஃபோனில் பண்ணியிருக்கீங்க. 2nd ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 3rd ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ஜூன், நான் சொன்னது என்ன அப்படின்னா ஆல்ரெடி போன வருஷம் 2023 ஏப்ரலில் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே அப்போ இருந்து இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி 2024 வரைக்கும் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஜூனில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் 2 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 3வது ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும். அந்த 4th ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணவங்க ஹையர் அத்தாரிட்டிகிட்ட கொடுத்து அவங்க வந்து பஞ்சாயத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் கார்டுக்கு போகும். அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் கார்டு பிரிண்டிங் ஸ்டேட்டஸுக்கு போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். கிட்டத்தட்ட இன்னொரு 7 ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ இதனால் உங்களோட கார்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஜூனில் தானே அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட கார்டு பெண்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டு பெண்டிங் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து இதை பற்றி வரி பண்ணாமல் கேஷுவலாக விடுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக மூவ் ஆகி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கார்டு வந்துடும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேமாவதி பாபு அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 26, 2024 அப்ளை பண்ணினேன். 4th ஸ்டேஜில் 2 மந்த்தாக இருக்குது பிரதர், என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 26, 2024 இதுதான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஜூன் மந்த்துக்கு அப்புறம் யார் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ 2024 அவங்க எல்லாத்துக்குமே கார்டு வர்றதுக்கு டெஃபினட்டாக அடுத்த வருஷம் தான் ஆகும். 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னா உங்களுக்கு குட் லக் தான். 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5 ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கலந்துக்க வேண்டியதில்லை. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் மட்டும் நீங்கள் இருக்கணும். ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் அவங்க வருவாங்க வீட்டுக்கு, அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கணும். இந்த 2 மட்டும் நீங்கள் கலந்துக்கணும். மீதி 3 ப்ராசஸ் கவர்மெண்ட் சைட்லேயே பண்ணுறது. அவங்க பண்ணிவிட்டு உங்களோட வீட்டுக்கு கொரியர் மூலமாக டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு உங்களோட ஒரிஜினல் ரேஷன் கார்டை கொடுத்துருவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு மெசேஜ் இல்லைன்னா கால் வரும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆகஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணங்காட்டி நீங்களும் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மந்த்துக்கு அப்புறம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வரும். அடுத்த கமெண்ட் செல்வம் மகர் அவங்களே தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க 3 கமெண்ட் போட்டிருக்காங்க, அதுக்கான ரிப்ளை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சில பேர் சொல்லலாம், அதாவது என்ன அப்படின்னா நான் ஒரு கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த ரேஷன் கார்டு வரதான் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 மாதமாக இந்த வீடியோ ரேஷன் கார்டு சம்மந்தமாக போட்டுட்ருக்கோம். அதில் எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுமைக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு சொல்யூஷன் கிடைக்கல. எங்கே போய் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் இது மெயின் இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ இதை வந்து சாதாரண விஷயமா வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை போல தமிழகம் முழுமைக்கு ஏகப்பட்ட மக்களுக்கு 3 லட்சம் கார்டு அப்போ கணக்கு போட்டுக்கோங்க, 3 லட்சம் குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் இருக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.